கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தோடு நடப்போம். அந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கு என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31 நாம் வாசிப்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து பிதாவுடைய சித்தத்தை செய்தால் மாத்திரம்தான் அவர் செவி கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப ஏன் பாவிகளுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35-36 நாம் வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதி உள்ளவனாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பிதாவுடைய சித்தத்தை செய்து வலது பரியசத்தில் நிற்கிற ஆட்டுக்குட்டியானவர்கள் இவர்கள்தான் பிதாவுடைய சித்தத்தை செய்தவர்கள். இந்த சிறியவனுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய். அப்போ பாவிகள் யார்? இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாதவர்கள் பாவிகள். பாருங்க, இவர்களுடைய ஜபத்தை கர்த்தர் ஒருபோதும் கேட்கவே மாட்டார். பாவிகளுடைய ஜபங்களுக்கும் பாவிகளுடைய விண்ணப்பத்திற்கும் தேவன் ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டார். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பாவிகளுடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து திக்கற்றவர்கள், பரதேசிகள், விதவைகள், இந்த சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களை நாம் அரவணைத்து பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்வோமானால் நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயமாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜபம் செய்வோமா? சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, பாவிகளுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்காத தேவன், ஆனால் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு செவி கொடுக்கிற என் தகப்பனே, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு மாத்திரம்தான் செவி கொடுப்பேன் என்று சொன்னீரே. பிதாவே, உமது சித்தத்தை அறிந்து நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவருடைய விண்ணப்பத்திற்கு ஜபத்திற்கு பதில் தாரும் அப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.